Hi and hello, welcome to Vyuka, a premier institute for competitive exams and entrance exams. Myself Rajan, NEET trainer. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற யூனிட்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபஸ்ட் பேசிக் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்டாட்டிக் டிவைஸ். ஸோ ஸ்டாட்டிக் டிவைஸ் மீன்ஸ் இதில் எந்த வித மூவிங் பார்ட்ஸுமே கிடையாது. ஸோ மூவிங் பார்ட்ஸே இல்லாமல் ஒர்க் பண்ணுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் இன்டு ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் வித் சேம் ஃப்ரீக்வன்சி. So that is very important. Low voltage high current into high voltage low current with the same frequency. So இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் அப்படியே இங்கே நான் காமிக்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ இன்புட்டில் வந்து நான் 10 volt, this is input, so this is output. ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம இங்கே தான் இன்புட் கொடுப்போம். ஸோ இங்கே இந்த இடத்துல அவுட்புட் எடுப்போம். இதோட ஸ்கீமாட்டிக் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ நான் இப்போ இன்புட்டில் வந்து நான் 10 volt கொடுக்குறேன். ஸோ 10 volt கொடுத்து இங்கே 0.2 amps ப்ரைமரியில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்டரியில் இப்போ நான் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் அப் பண்ணுறதுல எனக்கு கிடைக்கிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 voltனு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் 0.1 amps தான் செகண்டரியில் வந்து போகும். ஸோ இப்போ அந்த டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். ஸோ இப்போ பாருங்கள் 10 volt 0.2 amps இருக்குது. இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் ஆகிருக்கு. பட் கரண்ட் பாருங்கள் இங்கே 0.2 amps இன்புட்டில் இருந்துச்சு. பட் செகண்டரியில் 0.1 amps இருக்குது. ஸோ இப்போ வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆகிறதுக்கு கரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் ஆகுது. ஸோ அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வோல்டேஜை வந்து பில்டப் பண்ணுது. ஸோ இதான் இந்த தான் டெஃபினேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இட் கன்வெர்ட்ஸ் லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் இன்டு லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் வித் சேம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ வந்து வோல்டேஜும் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுது. பட் வாட் அபவுட் த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ தட்ஸ் வை ஐ ரிட்டன் அஸ் சேம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ மியூச்சுவல் அப்படின்னா ஒரு காயிலில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு காயில் கூட லிங்க் பண்ணி ஸோ அதில் இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவுட்புட்டை வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன். சப்போஸ் இப்போ இதுக்கு இன்னொரு டைப் இருக்குது, செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு காயிலில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் வருது. ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த காயிலே லிங்க் பண்ணி வந்துச்சுன்னா அது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். பட் டிரான்ஸ்ஃபார்மரில் 2 காயில் இருக்குது. ஸோ அதனால் மியூச்சுவல் இண்டக்டன். ஸோ அப்போ கரெக்டான வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரடேஸ் லா. ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சது ஃபேரடே. ஸோ அதனால் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் மியூச்சுவல் இண்டக்ஷன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிங்கிற டேர்ம் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பேசும்போது நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏசியோட முக்கியமான 2 பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அதோட டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்லாம் வரும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் ஏசி நெவர் ஆன் டிசி. ஸோ இப்போது அது என்ன சார் ஏசியில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், டிசியில் ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டாட்டிக் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதில் வந்து எந்த வித மூவிங் பார்ட்ஸுமே இல்லை. பட் அந்த மூவிங் ஆகிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற டேர்மில் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு இஎம்எஃப் வந்து ஒரு ஜென்ரேட்டரோட பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு கண்டக்டரை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஜென்ரேட்டரோட பிரின்சிபல். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு காயிலில் வந்து நான் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு காயிலில் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக நான் அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும். பட் நான் ஸ்டாட்டிக் டிவைஸ் நான் டிஃபைன் பண்ணிட்டு இந்த இடத்துல மூவ்மெண்ட்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லைங்களா. அப்போ அந்த மூவ்மெண்ட்டை இன்பில்ட் பண்ணியிருக்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்ம தமிழில் வந்து அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வர டேர்ம் தான் ஏசி. ஸோ ஏசினா அல்டர்னேட்டிங் கரண்ட். அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா அல்ட்ரா ஆகிட்டே இருக்குது. டேரக்ஷன் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் ஒரு நேரம் இருக்குது, இன்னொரு நேரம் வந்து நெகட்டிவ் சைக்கிள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த மூவ்மெண்ட் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மேக்னிடியூடும் பார்த்தீங்கன்னா வந்து கீப் ஆன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அதான் நம்ம வந்து சைன் வேவ் ஃபார்மில் வந்து இண்டிகேட் பண்ணி காமிச்சிருப்போம். சைன் வேவ்ல பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் வந்து பாருங்க ஒரு செகண்ட் டைம் பீரியட்லையும் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதில் தான் வந்து அந்த மூவ்மெண்ட்டே இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சிங்கிற அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஸோ இந்த மூவ்மெண்ட்டை வந்து நம்ம இந்த இன்பில்ட் பண்ணியிருக்கிறதால தான் ஸோ ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஃப்ரீக்வன்சிங்கிற டேர்மில் அதோடைய அசைவு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அசைவால் தான் என்ன பார்த்தீங்கன்னா இஎம்எஃப்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது ரொம்ப முக்கியமான டேர்ம் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்வால்வ் ஆகிற டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட். அதனால தான் ஏசியில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், டிசியில் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ டிசியோட வேவ் ஃபார்ம் அப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசி வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன். ஸோ அப்போ டைமை பொறுத்து பாருங்கள், இது வந்து டைம் ஆக்சிஸ் ஆக்சுவலாக. ஸோ
டைமை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிட் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, கான்ஸ்டன்ட்டாகவே இருக்குது. அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ இந்த மேக்னிட்யூடு என்ன கரண்ட் வருமோ அந்த கரண்ட் வந்து இதில் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் தான் அப்படி போயிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்டரி காயில் லிங்க் பண்ணவே பண்ணாது, அந்த ஒரு மூமெண்ட்டுக்கான விஷயமே அங்கே இல்லை. ஸோ அப்போ அதனால தான் டிசியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த வேவ் ஃபார்மை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதில் மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, இல்லை மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகலை. மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆனால் மட்டும் தான் நம்மளால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஸோ இட் இஸ் மேக்னெட்டிக்லி கப்பல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் வந்து இங்கே பிரைமரியில் இருக்குது, செகண்டரியில் இருக்குது. ஸோ இன் பிட்வீனில் வந்து கோரில் வந்து என்ன லிங்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுது. ஸோ டாட்டர் லைன்ஸில் காமிச்சிருக்கேன். ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுடைய நார்மல் கண்ணுக்கு தெரியாது. ஸோ மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுனால 5M அப்படிங்கிற லெட்டர் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிரைமரி காயிலுக்கும் செகண்டரி காயிலுக்கும் லிங்க் பண்ணுது. ஸோ அப்படி லிங்க் பண்ணுறதால தான் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் கப்பல், நோ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டியே இல்லை. ஸோ இப்போ இங்கே கொடுக்குற வோல்டேஜ் இங்கே இருக்கிற வோல்டேஜ் எடுத்துக்கலாம். டேரெக்டாக ஒரு லைன் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் லைனில் கூட எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்குறதுக்கான முக்கியமான விஷயம் வோல்டேஜை ஸ்டெப் அப்போ ஸ்டெப் டவுனோ பண்ணுறோம். ஸோ அதனால் மேக்னெட்டிக் கப்பிளில் தான் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதான் மேக்னெட்டிக் கப்பிள் அப்படின்னா. ஸோ எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இதில் வந்து 2 டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பர்பஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லாஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அதில் எந்த லாஸுமே கிடையாது. ஸோ ஐடியலாக டெஃபினேஷன் படி என்னவோ அது வச்சு பார்த்துட்டு ஸோ லாஸ்லாம் இல்லாமல் ஸ்டடி பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம நல்லா ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மரை ஃபஸ்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் லாஸ் இல்லை அப்படின்னா என்ன இன்புட் பவர் கொடுக்குறோமோ அதே பவர் தான் வரும். ஸோ இப்போ பவர் பார்த்தீங்கன்னா பவருக்கு ஃபார்முலா VS IS ஈக்குவல் டு VP IPன்னு போட்டிருக்கோம். செகண்டரியில் என்ன பவரோ அதே தான் வந்து பிரைமரி பவர். அப்போ நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள்லேயே கூட பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் இங்கே இருக்கிற கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10 × 0.2. ஸோ இப்போ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணாலும் 2 தான் வரும். ஸோ 20 × 0.1 2. ஸோ இப்போ இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் சேமாக தான் இருக்குது. பட் வோல்டேஜ் கரண்ட்டை பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே 0.2 இருக்குது, இங்கே 0.1 இருக்குது, 20 இருக்குது. பட் பவர் வந்து சேமாக தான் இருக்குது. அதான் சேமாக இருக்கிறதால தான் ஈக்குவல் சைன் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அவுட்புட் பவர் ஈக்குவல் டு இன்புட் பவர். லாஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ லாஸே இல்லை அப்படின்னா தான் அது ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டடி கண்ட்ரோலில் வரும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் யூ ஹேவ் டு கன்சிடர் ஆல் த லாஸஸ் ஆர் கன்சிடர். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்த உடனே வந்து எல்லா லாஸையும் வந்து கன்சிடர் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கும். ஸோ அதனால தான் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மரை ஃபஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணுறது. ஸோ அடுத்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ, ஸோ டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி பேராமீட்டருக்கும் பிரைமரி பேராமீட்டருக்கும் ஒரு ரேஷியோ தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் நியூமெரிக்கல்ஸில் எல்லா வயசுலையும் பார்த்தீங்கன்னா செகண்டரி இருக்கும், ஒரே ஒரு டேர்மில் மட்டும் பிரைமரி டேர்ம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கரண்ட்டில் பாருங்கள். ஸோ செகண்டரின்னு இருக்குது. ஸோ இன்டியூஸ்ட் வோல்டேஜ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், வோல்டேஜ் இன்புட், சாரி வோல்டேஜ் அவுட்புட். செகண்டரி இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அவுட்புட். ஸோ இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதில் முக்கியமான விஷயம் கரண்ட் வந்து இன்வெர்ஸாக இருக்கும் மற்ற பேராமீட்டர் கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ எல்லா ரேஷியோவுமே பார்த்தீங்கன்னா கேங்கிற லெட்டரில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அந்த ரேஷியோ தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் அப்பான் தி வோல்டேஜ் லெவல். ஸோ வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப அதை 2 விதமாக பிரிக்கலாம். ஸோ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நேம்லேயே இருக்குது, ஸ்டெப் அப் வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுது. ஸோ அப்போ வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணதுனா கரண்ட் வந்து அப்போ டிக்ரீஸ் ஆகும். நான் நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இட் இன்க்ரீசஸ் த வோல்டேஜ் அண்ட் டிக்ரீசஸ் கரண்ட். ஸோ இப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோக்கு நம்ம வந்து அதிகமாக்குறோமோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதிகமான வோல்டேஜை வந்து செகண்டில் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதான் நான் வந்து இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி பாருங்கள், ஒரு 3 டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியும் செகண்டில் நிறைய டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். ஸோ அப்போ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறது அதிகமாக இருக்கும். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் ஆகி கிடைக்கும். ஸோ அதான் வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் இருக்கிற எல்லா பேராமீட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா எஸ் போட்டுக்கிற எல்லா டேர்முமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன்ல இருக்கும். ஸோ வோல்டேஜ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா செகண்டரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் தன், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி இஸ் கிரேட்டர், நம்பர் ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் செகண்டரி இஸ் கிரேட்டர். பட் கரண்ட் மட்டும் பாருங்கள் இன்வெர்ஸாக இருக்கும். ஏன்னா கரண்ட்டுங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பில்டப் ஆகிறதுக்கு தன்னை காம்பன்சேட் பண்ணிக்குது.
ஸோ அதில் கேவோட வேல்யூ இந்த ரேஷியோவில் கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ ஃபார் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் தான் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இங்கே வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே டிக்ரீஸ் ஆகுது, இங்கே கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். பிரைமரியில் நிறைய இருக்குது, செகண்டரியில் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து செகண்டரியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கரண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் கிடைக்கும். அதனால தான் அது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தெனில் இருக்கும், பட் கரண்ட்டுங்கிற ஒரு பேராமீட்டர் மட்டும் கிரேட்டர் தெனில் இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அதோடைய பயனுறு திறன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம் இன்புட்டில் அவுட்புட்டில் அப்படியே கிடைக்குதா, எல்லாம் சம் லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து அதோடைய எஃபிஷியன்ட், அது எந்த அளவுக்கு பயன்பாடு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற டேர்ம் தான் எஃபிஷியன்சி. ஸோ அது ஈட்டாங்கிற டேர்மில் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ பவர் அவுட்புட் டிவைடட் பை பவர் இன்புட். ஸோ இன்புட்டில் கிடைச்சது அவுட்புட்டில் வந்துச்சுன்னா 100% அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு இன்புட்டில் கொடுக்குறது அவுட்புட்டாக பவராக வர்றது ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் மட்டும்தான். ஸோ அப்படி ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக இல்லவே இல்லை. ஸோ ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே காமிச்சிருக்கேன். ஃபார் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் P out equal to P in, that means output power equal to input power. ஸோ அப்போ எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 100% இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் நிறைய டைப் ஆஃப் லாஸஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் இப்போ அந்த லாஸை வந்து நம்ம சிம்பிளாக வந்து எல்லா லாஸுமே வந்து ஒரு சிங்கிள் டேர்மில் வச்சுக்கிட்டு ஸோ லாஸை கன்சிடர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அவுட்புட்டுங்கிறது அந்த லாஸுக்கு கொஞ்சம் போயிடும். லாஸுக்கு போன மிச்சம் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அதான் அந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதியிருக்கேன். பவர் இன்புட் ஈக்குவல் டு P out ப்ளஸ் P loss, that means power loss. So இப்போ P out by P இன்றது ஜென்ரல் ஃபார்முலாவில் இந்த P வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் P out வச்சு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டேர்மில் வரும். ஸோ அதையும் நாங்கள் எழுதி வச்சிருக்கேன். சரிங்க சார், ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஸ்டடி பர்பஸ்க்காக சொல்கிறீங்க, அதில் லாஸே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதனால தான் எஃபிஷியன்சி 100%. இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எஃபிஷியன்சி எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் லாஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக எஃபிஷியன்சி குறையும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 90% தான் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து இருக்கும். Okay, now we see about losses in transformer. So losses in transformers பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான லாஸ் இருக்குது, வேரியபிள் லாஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் லாஸ் இருக்குது. ஸோ அந்த பேர்லேயே இருக்குது. கான்ஸ்டன்ட் லாஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன ரேட்டிங்கில் ஒர்க் பண்ணாலும் சரி, கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதோ, ஸோ இந்த லாஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதே டைம் தான் லோடு வந்து நம்ம கொடுத்தாலும் இருக்கும். ஸோ வேரியபிள் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபார்மில் எழுதியிருக்காங்க பாருங்கள், I2. ஸோ அதை வந்து காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோடை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன லோட் கொடுக்குறோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் அப்படிங்கிறத பார்த்து கரண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அது வந்து வேரியபிள் லாஸ். ஸோ கான்ஸ்டன்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ் அண்ட் ஹிஸ்டீரியஸ் லாஸ்னு ரெண்டு டைப் ஆஃப் லாஸஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மரில். ஸோ எடி கரண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருடைய கோர் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நான் ட்ரா பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ இந்த கோரில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வைண்டிங் வந்து மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோரை பதில் தான் இருக்குது. இந்த கோரை வந்து நம்ம சாலிட் கோராக ஒரு சிங்கிள் பீஸாக நம்ம எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸாக நம்ம எடுத்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பீஸில் வந்து இதோட வந்து இதுக்குள்ளேயே வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகும். இதோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு சாலிடாக இருந்துச்சுன்னா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்குள்ளேயே சாலிட் பீஸ்க்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ அந்த கரண்ட்னால வர லாஸ் தான் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ். ஸோ அப்போ எடி கரண்ட் லாஸ் அப்படிங்கிறத சர்க்குலேட்டிங் கரண்ட் லாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர் நம்ம எந்த மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம் ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம செக் பண்ணி மாற்றுறது. ஸோ அதுக்குடைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ சாலிட் ஒரு சிங்கிள் சாலிடாக கண்டக்டராக இருக்கிறதுனால தானே அது வந்து அயன் கோராக இருக்கிறதுனால தானே பிரச்சனை. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷீட்டாக பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இதே மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து லேமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லேமினேஷன்னா என்ன, இந்த கோரை வந்து ஒரு சிங்கிள் சாலிட் கண்டக்டராக எடுக்காமல் ஷீட்டாக மேக் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஷீட்டையும் நமக்கு வந்து கம்பைன் பண்ணி அதுக்கப்புறமா இந்த கோரை வந்து நம்ம ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எடி கரண்ட் லாஸ் வந்து கான்ஸ்டன்ட் லாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ அது வரதுக்கு காரணம் அந்த கோர் வந்து சாலிட் கண்டக்டராக சாலிட் பீஸாக இருக்கிறதுனால. அந்த சாலிட் பீஸை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷீட்டாக இல்லை பண்ணி லேமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஸோ லேமினேட்டட் கோர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம்.
அது இல்லாமல் ஸோ அதோடைய என்ன மெட்டீரியல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ அது சிலிக்கன் ஸ்டீலில் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எடி கரண்ட் லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோரை வந்து லேமினேட் பண்ணணும். அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் ஸ்டீல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ் லாஸ். ஸோ ஹிஸ்டரிஸ் அப்படின்னா ஒரு தயக்க நிலை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ ஹிஸ்டரிஸ் லாஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ இப்போ ஹிஸ்டரிஸ் வந்து ஃப்ரீக்வன்சி ஏசி சப்ளை தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சிக்னலில் பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் வீட்டுக்கு வருது. அப்போ 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள் இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஏசி சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம சப்ளை கொடுக்குறப்ப ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிளும் நெகட்டிவ் சைக்கிளும் வந்து கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறப்போ அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வருது பார்த்தீங்களா, அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ் ஆகும். ஸோ ஹிஸ்டரிஸ் ஆகிறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ் லூப் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அந்த ஹிஸ்டரிஸ் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இது ஹிஸ்டரிஸ் லூப். ஸோ இந்த லூப்போட ஏரியா வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ ஹிஸ்டரிஸ் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். சார் இப்போ இந்த ஹிஸ்டரிஸ் லூப்பை வந்து நம்ம எப்படி சார் வந்து ஏரியா வந்து மினிமைஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இதை வந்து நம்ம வந்து சாஃப்ட் அயன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோடைய ஹிஸ்டரிஸ் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஏரியாவை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி கம்மியாக இருக்கிறதுனால ஹிஸ்டரிஸ் லாஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம். அப்போ சில தின்னாக இருக்குன்னா அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப எப்படி இருக்கும். ஸோ எதுக்கு ஹிஸ்டரிஸ் லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட் அயன் யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட் அயன் யூஸ் பண்ணுறதால ஹிஸ்டரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம சாஃப்ட் அயன் யூஸ் பண்ணுறதால. ஸோ அடுத்து சம் அதர் லாஸஸ் இருக்குது. இதுதான் வந்து மேஜராக இருக்கிற லாஸ். டிரான்ஸ்ஃபார்மரில் மேஜராக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய லாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். கம்பேர் பண்ணக்குள்ள சம் அதர் லாஸஸும் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் லீக்கேஜ் லாஸ். ஸோ நம்ம இதில் ப்ரைமரியில் நம்ம சப்ளை கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ சப்ளை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்டரியில் மேக்னெட்டிக் ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், லிங்க் பண்ணி செகண்டரியில் அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து 100% பிரைமரியில் கரண்ட் ஃப்ளோ போகிறதால இதில் வர ஃப்ளக்ஸ் வந்து 100% அப்படியே போயிட்டு செகண்டரி காயில் போயிட்டு லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வர ஃப்ளக்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. சம் ஃப்ளக்ஸ் வந்து வெளியிலையும் ஏரில் வெளியில் லீக் ஆகலாம். ஸோ இதனால் வர லாஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லீக்கேஜ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹம்மிங் லாஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படி இதில் தான் நம்ம ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படிங்கிறதுனால இதில் எந்த ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்டுமே இல்லை. பட் உள்ள நம்ம கொடுக்குற சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால ஸோ பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்ங்கிறது சிக்னலில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இன்புட் வோல்டேஜில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆகிறதால சம் ஹம்மிங் சவுண்டு வரும். ஸோ அந்த ஹம்மிங் சவுண்டால் வர லாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹம்மிங் லாஸ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பிளேஸில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் போக மாதிரி ஹம்மிங் சவுண்ட் வரும். ஃபோன் ரிசீவர் நம்ம காதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோனை ஒரு மாதிரி சவுண்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயும் ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா. அந்த லாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஸோ வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ நம்ம தான் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ வோல்டேஜ் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ சம் வோல்டேஜ் வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னா சம் ஏரியாஸில் வந்து லோ வோல்டேஜ் வரும், சில டைமில் ஹை வோல்டேஜ் வரும், சம் ஃபால்ட்டால் வரும். ஸோ சம் சென்சிட்டிவ் டிவைஸ்லாம் நம்ம இப்போ சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், டிவி இதெல்லாம் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் நம்ம வந்து ஏசி சப்ளை கொடுத்துக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து இப்போ ஸ்டெபிளைசர் ரெகுலேட்டர் அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக வரும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ் பண்ணி அது 220 வோல்ட் நமக்கு சப்ளை வோல்டேஜ் அதை மெயின்டைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணுறது ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம ஸ்டெபிளைசர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏசி ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ ஏர் கண்டிஷனர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த
மாதிரி வோல்டேஜ் சம் லெவலுக்கு ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக வந்துட்டாலும் இதை பூஸ்டப் பண்ணாது. ஸோ ஸ்மால் வோல்டேஜ் டீவியேஷன் இருக்கிற டைமில் சம் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலேட் பண்ணுறதுனா கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக வர மாதிரி. ஸோ அப்போ தான் சில சென்சிட்டிவான அப்ளையன்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுபோல் இடத்துல நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நமக்கு எங்கேருந்து பவர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியிலேருந்து வருது. ஸோ அங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இங்கேருந்து வருது. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுற இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஸ்டெப் அப் பண்ணிப்போம். ஸோ ஸ்டெப் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங் டவரில் வந்துருக்கும். நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய டவரில் மேலே வந்து லைன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பெரிய லைன்ஸ்லேருந்து வர இடத்துலேருந்து வந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பவரை வந்து திரும்ப வோல்டேஜ் அதிகமாக ஸ்டெப் அப் பண்ண வோல்டேஜை இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா தான் டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிளில் வர்றப்போ நமக்கு வர 440 வோல்ட் ஆர் 220 வோல்ட் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுபோல் எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஏசி ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். எஸ், ஸோ இப்போ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் பவரை அப்படின்னா ஸோ இப்போ நெய்வேலி எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த 2 much ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா பவர் வந்து நம்ம ஏசியில் இருந்துச்சுன்னா தான் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ ஏசியில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. ஸோ லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த லாஸ் மினிமைசேஷனுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஏசியில் வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து பெட்டர் ஐடியா. அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து வெல்டிங் பர்பஸில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் பர்பஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த இடத்துல மெல்ட் பண்ணணும் இல்லைங்களா. அந்த மெல்டிங் ராடை வந்து நம்ம மெல்ட் பண்ணணும் வெல்டிங் பண்ணுற இடத்துல. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹை கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகும், பட் கரண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ கரண்ட் அதிகமாகிறதுனால ஸோ அந்த இடத்துல வெல்டிங் ப்ராசஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுபோல் இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டக்ஷன் ஃபர்னேஸ் உருக்காலைகளில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸை உருக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஃபர்னேஸில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து அதிகமாக போக வச்சு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அந்த ஹீட் மூலயமா வந்து உருக்குற வேலையெல்லாம் செஞ்சு ஸோ அதுலேருந்து என்ன மெட்டீரியல்லாம் செய்யலாமோ அது போல் இடத்துல இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டக்ஷன் ஃபர்னேஸ் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ these are all the uses of transformer. ஸோ நீங்கள் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின விஷயங்களை டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இப்போ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வீகோவில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் வந்து நீட் எக்ஸாமுக்காக நம்ம போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தா வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு ரிலேட்டடான டாபிக் இந்த டாப்பிக்கில் எங்களுக்கு வீடியோஸ் வேணும் சார், இதில் தான் எனக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படி மாதிரி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஸோ அந்த டாபிக் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.